பாண்டிய பதரே, உன் பெயர் என்ன? மாயன். ராஜா வேட்டையாடும் இந்த காட்டில் வேட்டையாடினால் உயிர் போய்விடும் என்று உனக்கு தெரியாது? தெரியும். ஆனால் இப்படி செய்யாவிட்டால் பசியினால் உயிர் போய்விடும் என்பதும் தெரியும். மூடுவாய். உன்னை போன்ற திருட்டு பசுமல் வார்த்தைக்கா? என்ன கொண்டுதான் போட்டுடு. நான் சொல்றத முதலில் சொல்லித்தான் தீருவேன். இப்ப எங்களை சித்திரவதை தான் செய்யுங்கோ. ஆனால் வீரமார்த்தாண்டர் தப்பிச்சு திரும்பி வந்தால் ராஜநீதியில் குறுக்கிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதை துர்விநியோகம் செய்வதில் உனக்கும் மதனனுக்கும் இருப்பதை விட அதிகமாகவே தான். நல்லது. இன்றிரவு சேரர்கள் கூடும் சபையில் இளவரசரிடம் இந்த சமாச்சாரத்தை இப்படியே தெரிவிக்கிறேன். இன்று சேரர்கள் சபை கூட போகிறதோ? நல்லது. மதனன் அளவுக்கு மிஞ்சி போகிறான் என்பதை ஒருவர் அவனுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இன்று நான் அங்கு வருவதாக சொன்னேன் என்று சொல். அவ்வளவு தைரியம் உண்டா உனக்கு? சேரர்கள் சபைக்கே வந்தா உன்னை பிடித்த சனியன் கூட அங்கே வர பயப்படுமே. டேய், கொண்டு போங்கள் அவனை. எதற்காக? அவன் என்ன குற்றம் செய்தான்? அரசர் காட்டில் இவைகளை வேட்டையாடியதற்காக. அது தப்பு. அவைகளை வேட்டையாடினவன் நான் தான். அவன் என் வேலைக்காரன். ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருந்து அடிக்க முடியுமா என்ற சந்தேகமா உனக்கு? ஏன், உன் கையே உனக்கு சொல்லுமே. அரசர் காட்டில் வேட்டையாடினவன் யாராயிருந்தாலும் சரி, இளவரசருக்காகவே நான் வேட்டையாடி இருந்தாலோ இன்றிரவு நானே அவைகளை நேரில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சந்தேகம் வேண்டாம். நல்லது, பார்ப்போம். எனக்கு இன்றைக்கு உயிர் பிச்சை கொடுத்தீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னுடனேயே இருந்து விடு. ஆட்சேபிப்பவனைத்தான் நாம் உடனே தூக்கில் போட்டு விடுகிறோமே. யார் ஆட்சேபிப்பது? நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக முனைந்து நின்று வரிப்பணத்தை வசூல் செய்ய வேண்டும். அதிசீக்கிரத்தில் பணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். தங்கள் சகோதரர் வீரமார்த்தாண்ட மன்னருடைய அன்புடன் கூடிய இவைகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். கடவுள் அவரை காப்பாராக. நீ ஒரு பொல்லாத யமன். அது இருக்கட்டும். இப்படி வந்து உட்கார். உட்கார் என் அருகில். இவைகளெல்லாம் பிடு. கொண்டு வா என்னும் பழங்கள். போக்கிரித்தனம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு பசியும் இருக்கும். ரொம்ப பசிதான். ஏன், எனக்கு மட்டுமில்லை, இந்த பாண்டியர்களுக்கே. இந்த இளவு வரி அழுது அழுதுதான் வறண்டு போயிருக்கிறதே. பசி இல்லாமல் இருக்குமா? வரி அதிகம் என்றா நினைக்கிறாய் நீ? அதிக வரி, அதிக வேலை. ஆனால் கூலிக்கோ குத்து, வெட்டு, கொலைதான். இவைகளுக்கெல்லாம் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது. சந்தனம், வீரமார்த்தாண்டரை மீட்கத்தான் வரியை கொஞ்சம் உயர்த்தினேன். அதைத்தான் சீக்கிரம் வசூல் செய்து என்னிடம் கொடுக்க சொன்னேன். உம்மிடம் ஏன்? அரசர்தான் தீவானை தனக்கு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறாரே. அவரை நான் அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டேன். இப்போது நான் தான் சகலமும். என் தமையன் சிறைப்பட்டிருக்கும் போது நான் ராஜ்யத்தை ஆளக்கூடாது என்று யார் சொல்ல துணிவது? கருணாகரரே நீர், பிரபாகரரே நீர். இந்த பாண்டியன் செய்தி என்ன? துரோகிகளுக்கும் எனக்கும் வெகு தூரம். அற்ப பதரே, என்னையா துரோகி என்கிறாய்? சந்தேகமில்லாமல். நீ மட்டுமல்ல, உன் முன் உட்கார்ந்து உனக்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கும் இவ்வளவு பேர்களும் தான். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடுக்கி விழுந்தவன் தலையில் கல்லை போடுவது போல வீரமார்த்தாண்டர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவர் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டு அவர் பெயரை சொல்லி
இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த பாண்டியர்களை கசக்கி பிழிந்து பணம் பறிக்க பார்க்கிறீர்கள். அந்த பணத்தை கொண்டு அரசையா மீட்கப் போகிறாய்? ஒரு காலும் இல்லை. அதை வைத்துக் கொண்டு உன் ஆட்சியை நிலநாட்ட வழி தேடுவாய். அதை தடுக்க உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இன்று முதல் உனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவேன். பழிக்கு பழி வாங்குவேன். ஒவ்வொரு பாண்டியனும் சுதந்திர புருஷனாக உன்னை எதிர்த்து நின்று வீரமார்த்தாண்டருக்காகவும் தன் தேசத்துக்காகவும் சண்டை போடும் வரை இதை நிறுத்த மாட்டேன். இவனை பிடியுங்கள். வெட்டுங்கள். கிரிதரரே, அவனை பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு என்று பறைசாற்றிவிடும். அவன் இன்று எவ்வளவு தீரமாக எதிர்த்து சண்டை போட்டான். அவன் தப்பி போனது உனக்கு சந்தோஷம் தானே? அந்த பாண்டியனுக்காகவா? சரி சரி, நீ போ. இது நம் அகுந்த இடம்தான். ராஜகுமாரி அந்த சமயம் சத்தம் போட்டிராவிட்டால் என் கதி அதோ கதிதான். அவள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. மதனன் தன் துரோக சிந்தையை வெளியிடும் முன்பே அங்கு வந்து அதை கேட்டு கோபமடைந்தாள் போலும். இல்லாவிடில் அவள் எனக்கு இந்த உதவியை செய்ய நியாயமில்லை. எது எப்படி இருப்பினும் அவள் ஒரு தேவதை போல வந்து என்னை காப்பாற்றினாள். போகிறது. அவளுக்கும் கொஞ்சம் ஈவு இரக்கம் இருக்கிறதே. ராஜகுமாரி கூட இன்னொரு ஆள் இருந்தாள, பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம். வீட்டுக்கு போனால் ஆபத்து தான். இதுதான் நமக்கு வீடு. நீங்கள் போய் பாண்டிய ஜனங்களை நாளை இரவு வரும்படி செய்யுங்கள். சந்தனத்தேவனுக்கு இனி இந்த வீடு லாயக்கில்லை. அவனுக்கு கம்பி போட்ட வீடுதான் சரி. ஏய், பூரா சாமான்களையும் கைப்பற்றுங்கள். நீ சொல்லாவிட்டால் அவன் ஒளிந்து தப்பி ஓடுவார் என்று நினைத்திருக்கிறாயா? அவன் எத்தனை நாளைக்கு சிக்காமல் இருக்க முடியும்? என் நாய்களே! இன்றைக்கு ராத்திரி அரவங்காட்டிலே சந்தனத்தேவன். எல்லோரும் வந்து சேருங்கள். ஆச்சரியம்! அன்று அவன் எப்படியோ தப்பித்துக் கொண்டு போய்விட்டானே. அவனை எப்படியும் பிடித்து அடக்க வேண்டும். அதற்கென்ன, இது முடிந்த மாதிரிதான். இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவனை உங்கள் காலடியில் கிடக்கச் செய்கிறேன்.
நண்பர்களே, சுதந்திர பிரியர்களே, பாண்டியர்களாகிய நமக்கு நமது நாட்டு மன்னர் வீரமார்த்தாண்டர் போனது முதல் ஒரு பெரிய சோதனை காலமாகிவிட்டது. மதனனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை ஹிம்சித்து செய்யும் கொடுமைகள் மிதமிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் காதறுபட்டவர்களும் மூக்கறுபட்டவர்களும் பழுக்க காய்ச்ச இரும்பினால் சூடு போடப்பட்டவர்களும் பரதவிக்கும் கோர காட்சியை காண நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இவ்வளவையும் பார்த்துக் கொண்டு நாம் சும்மா இருப்பதா? இனி பொறுக்க முடியாது. பழி வாங்குவோம், கொன்று போடுவோம். நண்பர்களே, இந்த காடு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இருக்க இடமும் நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நமது ஜனங்களுக்காக சண்டை போட தயாராக இருக்கிறீர்களா? நண்பர்களே, பாண்டியர்களே, உங்கள் வீரத்தையும் உறுதியையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். இனி அநீதியை எங்கு கண்ட போதிலும் எதிர்ப்போம். ராஜ துரோகிகளை வதை செய்வோம். ஏழை எளியோர்களுக்கு உதவவும் வீரமார்த்தாண்டரை மீட்கவும் மாத்திரம் பணக்காரர்களை கொள்ளையடிப்போம். சேரர்களாயிருந்தாலும் வயோதிகர், ஸ்திரீகள், குழந்தைகளுக்கு யாதொரு துன்பமும் விளைவிக்காமல் அவர்களை பாதுகாப்போம். வீரமார்த்தாண்டருக்காக உயிருள்ள வரையில் போராடி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவோம். வீரமார்த்தாண்டருக்கு! வீரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் தவறாமல் நடப்போம் என்று பிரதிஜை செய்து கொள்வோமாக. இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய அப்படியே செய்வோம். சந்தன தேவருக்கு